ஹாய் பட்டர்ஃப்ளைஸ். ரொம்ப படபடன்னு இருக்கு. கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட ஒவ்வொரு நம்பிக்கையான வார்த்தைக்கும், உங்களோட ஒவ்வொரு அரவணைப்புக்கும், எவ்வளோ பேர் அவ்வளோ நல்ல விதமாக வந்து என்கிட்ட வந்து பேசுகிறீங்க, பழகுறீங்க. ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. நிறைய நெகட்டிவான மனுஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவிட்டியாக கொடுக்குற மனுஷங்களை பார்க்கும்போது அவ்வளோ நிதர்சனமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நம்பிக்கையெல்லாம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. என்னென்னா, என்னை ரொம்ப புகழ்ந்தாலும் நான் எப்போவுமே எக்ஸைட்மெண்ட் ஆக மாட்டேன். ஏன்னா திருத்தணி கோவிலுக்கு போன பிறகு நான் கற்றுக்கிட்ட ஒரே பாடம் என்னென்னா, ரொம்ப புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ மனநிலை எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு. 2வது, ரொம்ப கோபம் வரும். 3வது, யாருன்னா ஒருத்தவங்க என்னை நல்லாருன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து அதுக்காக எனக்கு எப்போனாச்சும் தானே அந்த நல்லா இருங்கன்னு சொல்கிற வார்த்தையை நான் கேட்பேன். அதனால் எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஏங்குவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என் காது படவே, என் முகத்துக்கு நேராக இங்கே சின்னதாக நான் நவுந்துட்டா கூட, இவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, இவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்போவுமே என்ன நல்லாருன்னு சொல்லும் போது வெரி சந்தோஷமாக இருக்குது. இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அந்த முருகன் வந்து இவ்வளோ நிறைய நல்ல விஷயம் கொடுத்துருக்காருன்ற போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எவ்வளோ கைமாறி பண்ண போகிறேன்னு தெரியல முருகனுக்கு. ஆனால் சரி, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே நல்லாரு அப்படின்னு, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப சௌபாகியவதியாக இருக்கணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் ஆள் இல்லை. நான் தனியாக எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தை எனக்கு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. திருத்தணி முருகனே துணை. அந்த முருகனை எப்போவும் உங்கள் கூட இருக்கட்டும். நன்றி.